சொல்லுங்க மாமா. நானா துபாய் போறேன்னு சொல்லிருந்தல சார். ஆமா சார். நீ ஆடிஷன் செலக்ட் ஆயிட்டப்பா, கொஞ்சம் கிளம்பி வரியா? என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாலுமே வா? ஆமாயா, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நீ துபாய் கிளம்பறதா வேலை. சார் 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 ஓகே சார் ஓகே சார். எத்தனை சார் வரணும்? எஸ் செத்தான்டா மேனேஜர். உடனே வரேன். சரி சார், நான் வந்துடுறேன் சார். கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன் சார். இன்னையோட இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறந்துச்சுரா. வெளிநாட்டுக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு ஊருக்குள்ள கெத்தா வாழலான்னு பார்த்தா சோத்துக்கே வழி இல்லை. சரி, சோத்துக்கே வழியிலன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ ஓட்டினா போகிற வரவெல்லாம் கேவலமாக பேசுகிறான். சாப்பாடு கொடுக்குற வேலை தான்டா பார்க்குறேன், இதுக்கெல்லாமா கேவலமாக பேசணும்? நல்ல வேலை, ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு வழியை கொடுத்துட்டான். இனிமே என் லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பார். அதுலேயும் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகும்போது இந்த ஏஜென்ட்லாம் ஒரு மாதிரி கேவலமாக நாயை பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்க மச்சான். அப்படியே மண்டைக்கு ஏறும். இதெல்லாம் எதுக்கு பொறுத்துக்கிட்டோம்? எல்லாம் இந்த ஒரே ஒரு சான்ஸுக்காக தான். இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் ஆண்டவன் கொடுத்த கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு ஃபுல் எஃபர்ட்டையும் போடணும் மச்சான். இந்த மேனேஜர் பிரதேசம் அசிங்கப்படுத்துவான் பாரு, ஆஃபீஸ்லேயே தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கும்டா. ஆனால் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அங்கே நான் தான் மேனேஜர். விட்றா, அதுக்கப்புறம் டைம் ஆரம்பிச்சு. ஆமாண்டா. டேய், ஷூவை பார்த்தீங்களாடா? அங்கே இருக்கு. யோ, அதுக்கே பூத்தட்டியை போட்டு உடைச்ச? அப்படிதான்டா உடப்பேன். இது ஏன் வீடுறா, அப்படிதான் போட்டு உடப்பேன். என்னடா இது இவ்வளோ செருப்பு கிடக்கு? போன மாதம் கிடந்த பாய்டா, இன்னும் அது அப்படியே கிடக்கு. வெளியில் ஒருத்தன் கூட வரமாட்டேன். அந்த ரூமை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டேன். என்னடா இவ்வளோ துணி இருக்குது? எத்தனை பேரா தங்கியிருக்கீங்க? இதெல்லாம் சத்திரமா இல்லை வீடாடா? 4 பேர் தானே தங்கியிருக்கோம். ஒட்டடெல்லாம் அடிக்கிறீங்களா இல்லையாடா? சொல்றா. ஐயோ டேய் டேய், என்னடா மூட்டை மூட்டை அடிக்க வச்சிருக்கீங்க? இப்படி கிடக்கு ரூம்பு. அட பாவிங்களா, அப்பவே சொன்னாங்க பேச்சுலருக்கு ரூம் கொடுக்காதன்னு. என்னடா இப்படின்னா இருது? என்னத்தடா திம்பீங்க? குப்பையெல்லாம் கொட்டுவீங்களா இல்லையாடா? ஐயோ முடியாது. மரியாதையா பழைய பேலன்ஸை கொடுத்துட்டு ரூம்பை காலி பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது ரூம்ல. ஹலோ, எங்களெல்லாம் போக முடியாது. 4 வருஷமா இங்கே இருக்கோம். நாங்கள் ஏன் போகணும்? என்னது கிளம்ப முடியாதா? இதுக்கு தான் பேச்சுலர்ஸ்க்கு ரூமே கொடுக்கறது இல்லை. அப்பவே சொன்னேன், நான் கேட்கல. உங்க புத்தியா காட்டிங்க பாத்தீங்களா? மரியாதையா காசை கொடுத்து ரூமை காலி பண்றீங்க. சாயந்தரத்துக்குள்ள ஒருத்தன் கூட இங்க இருக்கக்கூடாது. யோ, நீங்களாம் சென்னையில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறது எங்களுமே பேச்சுலர்ஸ் நம்பி தான். யோ ரொம்ப பேசுறாங்க பாரு. என்ன பேசிட்டு இருக்க? இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு நிறுத்துக்கடா பசங்களா. என்ன ஓரா பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன? ஏய், இப்போ எதுக்குடா அவர் அடிச்ச? அசிங்கமாக பேசுவோம், அப்புறம் சும்மா நிற்க சொல்கிறியா? கடுப்பாக கலப்பிக்கிட்டு.
டேய் செத்துட்டாரா? கொலை பண்ணிட்டேனாடா? கொலை பண்ணிட்டேனா? ஏண்டா போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், அசிங்கமாயிடும்டா. எதுக்காக வந்தோமோ எல்லாமே முடிச்சு போச்சுல, அவ்வளோதானே, ஒரே அசிங்கமாக போகுதுடா. எதுக்காக வந்தோமோ எல்லாமே முடிச்சு போச்சுடா. கொலை பண்ணிட்டேனா? போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடுமா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சுல. கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், நான் கொலை பண்ணிட்டேன், நான் கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன். என்னடா கத்துற? அமைதியா இரு. பயமா இருக்குடா மச்சி, பயமா இருக்குடா. ஏய் வாய மூடு, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஐயோ டேய், இந்த பில்டிங்லேயே அவன்ட்டு அதிகமாக சண்டை போட்டது நான் தான்டா. நாளைக்கு விசாரணைன்னு வந்தா கேள்வி இல்லாம என்ன தூக்கிட்டு போயிடுவானுங்கல்ல, செத்தனா நானு. ஐயோ ஏன்டா கத்துற? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குடா. டேய் நான் சொல்றத தெளிவா கேளுங்க. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான். என்னடா? என் கூட வாங்க. வாங்கடா. டேய் அதே கூட கார் வச்சிருக்கான்டா. அவனை நைட்டு 10 மணிக்கு மேலே வர சொல்கிறேன். எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் இந்த பாடி எடுத்து காரில் வச்சுட்டு நேராக கொண்டு போய் செம்பரம்பாக்கம் ஏரியில் போட்டு வந்துடலாம்டா. செம்பரம்பாக்கம் ஏரியிலையா? போலீஸ் பிடிக்காதா? டேய் நம்ம இருக்கிறது வடபழனி, செம்பரம்பாக்கம் எங்கேயே இருக்கு, எப்படா போலீஸ் பிடிக்கும்? இங்கே பார், தடையமேலாம் பண்ண ஈஸியாக தப்பிச்சிடலாம். அப்படியே பண்ணிடலாம். டேய் பேசாமல் போலீஸ்ட்ட சரண்டர் ஆகிடலாமா? லூஸு, அடிச்சது நீ, சரண்டர் நாங்கள் ஆகணுமா? இங்கே பார், சொல்கிறத தெளிவாக கேளு. ஃப்ரெண்டு வரான், காரில் பாடி ஏற்றுறோம், நேராக செம்பரம்பாக்கம் ஏரியில் தூக்கி போடுறோம். இதான் பிளான், சொல்லிட்டேன். நடுவில் ஏதாவது சொதப்புன அவ்வளோதான்.